விஜய் கலையோட அம்மாயா. என் பையன் ரசிகராக இருந்தான், விஜய் மேலே ரசிகராக இருந்தான். இப்படி மாநாடு போவேல இறந்துட்டான். இப்படி அநியாயமா என்னையும் அவங்க அப்பாவையும் என் பேர பிள்ளைய அவன் தான் படிப்பு செலவு மருத்துவ செலவுலாம் பார்த்தான். இப்போ ஒரு இது இல்லாமல் நான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன். என் பிள்ளை இல்லாமல் விஜய்னு உயிரை விடுவான். ரசிகர்லாம் அப்படி சேர்ப்பான். வேற காசு வீட்டுக்காக செலவு பண்ணாட்டி கூட ரசிகர்கள் தான் செலவு பண்ணி சேர்த்த ஆள் விஜய்னு. ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அவன் தான் அந்த படத்துக்கு ஓனர் மாதிரி இருப்பான். அப்படியேப்பட்ட பையன் போயிட்டாயா. என் பிள்ளை பேர பிள்ளை படிப்பு செலவு ஒத்துக்க சொல்கிறாங்கனாரு, மருத்துவ செலவு. அதே 70 நாளில் அவங்க அப்பா அதே கவலை வச்சு இறந்துட்டாரு. அதுக்கெல்லாம் யாருமே விஜய் ஒருத்தர் முன்னாடி எங்களுக்கு பார்க்க வரல, செய்ய வரல. இது வரல. ராஜ்மோகன் வந்தார், ஒரு மாலையை போட்டார். நான் பார்க்குறமான்னு போயிட்டார். அவரு கரூரில் இத்தனை பேர்த்த தத்தெடுத்தாரு. இந்த 2 பிள்ளைய சீனியும் இந்த கலையும் தத்தெடுக்கவே இல்லையா. நாங்கள் நடு ரோட்டில் உட்காந்துருக்கையா. இதுக்கு ஒரு வழி பண்ணு தளபதி விஜய் கலையோட அம்மா பேசுறையா. என் பிள்ளை பேரை மாற்றிக்கிட்டான் விஜய் கலைன்னு. அவனுக்காக அவன் அப்படி உயிரை விடுவான். ரசிகர் அவனை நம்பி 1000 பேர் நேரம் தீபாவளிக்காக நிற்பாங்க, டிக்கெட் வாங்க. கலையோட அம்மாயா நான். எனக்கு ஒரு வழி பண்ணணுயா. என் பேர பிள்ளைங்க நான் அப்போ கூடுவா செய்கிறான். கலை தான் எனக்கு ஆஸ்பத்திரி பார்ப்பான். அவன் அண்ணன் பிள்ளைய பார்த்து ஸ்கூலில் சேர்த்து விட்டு பணம் வந்தாங்கிட்டு இந்த வருஷம் கட்டாமல் நாங்கள் உட்காந்துருக்குறோம். கரூரில் யாரோ தத்தெடுத்த மாதிரி இந்த 2 குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கங்கய்யா. உங்களை கெஞ்சி நாங்கள் கேட்டுக்கிற விஜய் கலையோட அம்மாயா நான். என் பிள்ளை என்னால் அழுவ முடியலையா என்னால். இதே 27ஆம் தேதி இன்னைக்கெல்லாம் பணமா கிடக்குறாயா. அப்படி போனா என் மாநாட்டுக்கு கம்பீரமா போவான். விஜய்னா அவனுக்கு சுற்றி நிற்பாங்க 100 பேர். விஜயோட அண்ணன்ட்டு என் பிள்ளைக்கு போயிட்டாயா. எங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்கய்யா. கரூருக்கு பண்ண மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க. நான் கோபிநாத் கலையோட அண்ணன், விஜய் கலையோட அண்ணன். இத்தனை வருஷமா ரசிகர் மன்றத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சி தொடங்கி கட்சி மாநாடு வரைக்கும் உழைச்சி ரசிகர்களை சேர்த்து மாவட்ட துணைத் தலைவராக இருந்தான் தம்பி. மாநாட்டுக்கு இது மாதிரி போன 27/10 மாநாட்டுக்கு போறப்ப செல்லுமல்ல விபத்தில் இறந்து போயிட்டாப்புல. இது மாதிரி அந்த ரசிகர் கூட்டம் நல்லா ஆட்சி இதுக்கு கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் இது பண்ணி நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் போனாங்க வந்தாங்க. படத்துல இருந்து இப்ப கட்சிக்கு நலத்திட்ட உதவி வருஷம் அவர் பிறந்த நாளுக்கு விஜய் பிறந்த நாளுக்கு பெரியாஸ்பத்திரியில் ரத்த தானம் கொடுப்பான். எல்லாத்துக்கும் ரத்த ஆளுங்களை கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் இது பண்ணி அவர் பிறந்த நாளுக்கு ரத்த தானம் கொடுப்பான். பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு கொடுக்கறதுல இருந்து நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து கட்சியை அவங்க கட்சியை நல்லா வலுப்படுத்தினான். கரூர் சம்பவம் நடந்துச்சு. இந்த கரூர் சம்பவத்தில் இத்தனை மாதிரி 41 குடும்பத்தை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்க தம்பிங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க. சீனி கலை இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு போனவங்க தான் அந்த எங்க குடும்பம் நடு ரோட்ல நிக்குது. அந்த 70 நாள்ல எங்க அப்பா இறந்து போறாரு. தீபாவளிக்கு தம்பி இறந்து போறான், பொங்கலுக்கு அப்பா இறந்து போறாரு. அந்த ராஜ்மோகன் ஒருத்தர் வந்தாரு, மாலை போட்டு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது கிட்ட எல்லாம் நானும் பாத்துக்கிறேன் போறேன் வரேன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் வரல. இது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ என்னன்னு தெரியல, தெரியப்படுத்துறாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளவு நாள் ஆச்சு, ஒன்னும் யாரும் பாக்குறதில்ல, இது பண்றதில்ல, போறதில்ல, வரதில்ல. அப்பா இறந்தவனே ரசிகர் மன்றத்துல ஏதோ நண்பர்கள் மூலியமா அந்த ரசிகர் மன்றத்தில் 1-2 பசங்க வந்தாங்களே தவிர மற்ற யாருமே வரல. ஒரு போன் பண்ணி யாருமே கேட்கல. கொடுத்தாங்க 3 லட்சம் கொடுத்தாங்க. 3 லட்சம் கொடுத்தாரு. எங்க தம்பி படிப்பு செலவுக்கு எல்லாம் இது பண்றான்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நம்ம இங்கிருந்து சீனி கலை போனாங்க பாருங்க, 6000 பேத்துக்கு சாப்பாடு விடிய சமைச்சு எடுத்து போயிட்டு அவளை அந்த அத்தனை வேணு அவ்வளோ காரு அவ்வளோ இது தொண்டர்களை கூட்டிட்டு போனாங்க. பல லட்சம் செலவு பண்ணாங்க. அந்த 3 லட்சம் சீனிக்கு 5 லட்சம், இந்த 8 லட்சம் என்ன எப்படி ஈடாகும்? அவ்வளோ செலவு பண்ணி தொண்டர்களை கூட்டுக்கிட்டு விடிய சமைச்சு 15 வருஷமா அந்த கட்சியில அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து கட்சியில மூலியமா இது பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு விஜய் மோதிரம் போட்டார் கலைக்கு. இது நல்ல வேலை பாக்குறானுங்கிறக்காண்டி அவர் கொடுத்த மோதிரம் போட்டார். மோதிரம் விஜய் போட்டாரு, தளபதி போட்டாரு. நான் அப்பயும் சொன்னையா, தளபதி ரூம்ல என்ன விடுறாங்க, தளபதி உங்களை பார்க்கல என் பிள்ளை விஜய் கலை இல்லையா சாமி அப்படின்னு அந்த விஜய்கிட்டே நான் சொன்னேன். உடனே இப்படி அழுது, அம்மா நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்க குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு, இது வரலையும் ஒண்ணுமே செய்யல சாமி. 1 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் எந்த தாய்க்கு எனக்கு வர்ற மாதிரி அது யாருக்கும் வரக்கூடாது. இதுக்கு அவர் தான் வழி பண்ணணும். நாங்க எல்லாருமே விஜய்னு நான் ஓட்டு நான் சேகரிப்பேன்.
அப்படி சேகரித்து நான் சொல்லி எனக்கு இன்ன வரையிலும் ஒருத்தர் வந்து பார்க்கல எங்களை. நாங்கள் நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். வீடையா வந்து அடை வச்சா ரசிகருக்காக. ரசிகர்னு வீடு ஒத்திக கூட்டுறவு சொசைட்டியில் 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. ரசிகர்னு செலவு பண்ணுவான் நல்லா. அவனை மாதிரி செலவு ரசிகர் தான் எனக்கு வேணுங்குவான். டிக்கெட்லாம் கூடலாம் விற்கவே மாட்டான். அப்படி என் பிள்ளை செய்வாயா, அவனோட அம்மாயா நான். எனக்கு விஜய் பார்வைக்கு கொண்டு போகணும். விஜய்க்கு இன்னும் பார்வைக்கு கொண்டு போவதனால தான் அவர் இன்னும் ஒன்றும் எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கல. விஜயோட பார்வைக்கு என் கலையோட அம்மான்னு சொல்லணும். சீனி குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு வழி 41 குடும்பம் பண்ண மாதிரி என் குடும்பத்துக்கு பண்ண சொல்லி அவர் கண்ணுக்கு போக சொல்லுங்கய்யா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.